கூப்பிட்டீங்களாமா? அம்மாவா? உண்மைதான். ஒரு அத்தைக்குள்ள லட்சணத்தோட நான் நடந்திருந்தா நீ என்ன அத்தைன்னு கூப்பிட்டுருப்ப. நான் அப்படி நடக்கலையே. நீங்க அண்ணி பொண்ணு மாதிரி அம்மான்னு கூப்பிடுற. எப்படி கூப்பிடு? என்னங்க வந்துட்டு இருக்கானே தம்பியை ரெடி பண்ணி கூட்டிட்டு வருவானா? அதுக்கு எவ்வளவு நேரமா? சரி கொஞ்சம் நில்லுங்க. நாயகி, நீ வாரத்துக்கு ஒரு நாள் என்ன வழிபடுற பாரு, அது அந்த வாரம் பூரா நீ செய்யற அட்டகாசம் எல்லாம் மறந்து போகுது. என்ன கீதா அப்படி பாக்குற? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புருஷங்கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நெத்தியிலையும் தாலியிலையும் குங்குமம் வச்சுக்கிறது இந்த குடும்பத்துல ஆசி வந்த பழக்கம். அதுக்காகத்தானோ உன்னை வர சொன்னேன். காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குமா? என்ன கீதா யோசிக்கிற? 100 தடவை தெய்வத்து காலில் வந்து கும்பிடுறதும் ஒரு தடவை புருஷன் காலில் வந்து கும்பிடுறதும் ஒண்ணுதான். காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குமா? கும்பிடு. முருகா ஆண்டவனே, அம்மாயி, அம்மா, தாயே, நீ 100 வருஷத்துக்கு உயிரோட இருக்கு. அருண், உங்க அப்பா மாதிரியே வாழ்த்தி நீயும் குங்குமத்தை வச்சு கொடுத்தா. இந்தப்பா நெத்தியில வச்சுட்டு தாலியிலையும் வச்சு கொடுப்பா. அவ தாலியை இழந்துட்டான். என்ன சொல்ற? அவன் கழுத்துல தாலியை காணான்னு சொன்ன. தாலியை காணாமா? ஆமா, தாலியை காணோம். எங்க போச்சு சொல்லுமா? ஏன் இளைஞரோட இருக்க? எங்க தாலி? தாலி ஆக்சிடென்ட்ல அறுந்து விழுந்திருக்கும். இல்ல கீதா? ஆமாங்க, அது ஆக்சிடென்ட்ல தான் அறுந்து போயிடுச்சு. அடப்பாவமே, நானும் அதை கவனிக்கல. வெள்ளிக்கிழமை ஏதோ சுமங்கலி சொன்ன வெறும் கழுத்தா இருக்கக்கூடாது. என்னங்க, அம்மன் தாலி எடுத்து அவங்க கையில கொடுத்து கட்ட சொல்லுங்க. அருண், உங்க கல்யாணத்தை பாக்குறதுக்கு தான் எங்களை கொடுத்து வைக்கல. ரயில் விபத்துல உன் தாலியை பறிச்சு மறுபடியும் அருண் கையால கட்ட வச்சிருக்கான் கடவுள். ஏன் பண்ணிக்கிறேன்? தாலியை கட்டுப்பா. நாங்க 2 பேரும் கண் கூட தான். என்னால கட்ட முடியாது. ஏண்டா? ஆப்பிள் வெட்டிட்டு கட்டி தவறி போய் கையில பட்டுருச்சு. அப்பா கூப்பிட்டோன்னு அப்படியே அவசரத்துல இது என்ன கொடுமைங்க? இந்த விதவைக்காக நீங்க அனுபவிக்கிற கொடுமைகளை தடுக்க எனக்கு எந்த வழியுமே தெரியலீங்க. என் மனைவியை இழந்து புண்பட்டு கிடக்கிற என் மனசுக்கு இந்த ரத்தம் தான் மருந்தா இருக்க முடியும். நான் உனக்கு உதவுறதுதான் என் கீதாவுக்கு ஆத்மசாந்தி. அதான் அவளோட இறுதி ஆசை. கொஞ்சம் முன்னால உங்க காலில் விழுந்தப்போ என் தலைவரை நினைச்சு விழுந்த, இப்போ உங்களை தெய்வமா நினைச்சு விழறங்க. சாந்தநாயகி, சாந்தநாயகி, எதடி பண்ணிட்டு இருக்கிற? பாக்குறீங்களே தெரியல. அடச்சி, மகனும் மருமகளும் வீட்டுல இருக்கிறாங்க. இந்த நேரத்தை என்ன அப்படி ஒரு அலங்காரம்? அடே, அவன் பார்த்தா என்ன நினைப்பான்? இந்த வயசு அவனுக்கு என்ன இப்படி ஒரு புத்தி? சும்மா இருங்க, வர வர உங்களுக்கு மூளையே குறைஞ்சு போச்சு. எல்லாரும் கேட்கறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டா குறைஞ்சிட்டே வருது. பேசாம இருங்க. என் மகனுக்கும் மருமகளுக்கும் முதல் இரவுக்காக அலங்காரம் பண்ணிட்டு இருக்கேன். நான் கீதா கிட்ட போய் பால் கொடுத்து அனுப்புறேன். நிறைய என்னங்க? என்ன சொல்லுங்க? காலை பிச்சுட்டு போயிட்டாளே, ரொம்ப முகம். என்ன பண்ணலாம் பாக்குறிய? இதெல்லாம் தெரியலையா? அரே, உன் மனைவி கூட நீ எத்தனை நாள் வாழ்க்கை நடத்தி இருந்தாலும் எங்களை பொறுத்த வரையிலும் காலையில் தான் உனக்கு கல்யாணம் ஆகி இருக்குது. அதாவது இது என் பொண்டாட்டி சொல்றது. காலையில கல்யாணம் ஆன உனக்கு இதெல்லாம் செய்து வைக்கணுங்கிறது முறை, சம்பிரதாயம். அதனால இன்னையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கைய அப்படியே மங்களகரமா ஒரு விதவைக்கு இதைவிட சோதனை வரவே முடியாது. வெள்ளப்புடவை கட்டிட்டு மூலையில கிடக்க வேண்டியதா இந்த கோலத்தோட வந்திருக்கேன். என்ன கடவுள் மன்னிக்கவே மாட்டாருங்க. மனைவியை பிரிஞ்ச துயரம் எனக்கு, கணவனை பறிகொடுத்த வேதனை உனக்கு.
சோதனைகள் எது வந்தாலும் என்ன தாண்டிதாமா உங்ககிட்ட வரணும். அந்த நேரத்துல உன்னை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. தைரியமா செத்து போயிட்டானே.
அப்படியே இருந்தாலும் அவன் விதவையாச்சே. பக்கத்துல புருஷ மாதிரியே ஒருத்தன் நிக்கிறான். அன்னத்தை அங்குல அங்குலமா அளந்து வச்சிருக்கிறவனா கிட்ட போய் பாப்போம். என்ன அருண், வெளியூருக்கு வந்தா ஜாலியா இருப்பீங்கன்னு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தா 2 பேரும் இப்படி இருக்கீங்களே? அதானே, நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்த மாதிரில இருக்குது. அண்ணா, உன் பேரு அண்ணன் தானே? நான் மன்னிக்கணும், இவ என் மனைவி கீதா. சரி சார், அண்ணாங்கிற எனக்கு வேண்டிய பொண்ணு இதே மாதிரியா இருப்பா. உங்களை கூட நான் எங்கேயோ பார்த்த மாதிரியா இருக்கு. பத்திரிகையில பாத்திருக்கலாம். என்னன்னு? என் மகன் பட்டாளத்துல மேஜரா இருக்கிறான். அவன் இந்த தேசத்துக்கு சேவை செய்ததுக்காக அவனுக்கு விருது கொடுத்து படம் எடுத்து பத்திரிகையில போட்டாங்க. பார்த்தேன் சார். ஆமா, நான் பார்த்தேன் சார். இப்படிப்பட்ட நாட்டுக்கு சேவை செய்யற புள்ளைய நீங்க பெற்றீங்களே, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க சார். உங்களை கணவரை அடையறதுக்கு அந்த அம்மா ரொம்ப பாக்கியம் பண்ணி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, ராணுவத்துல வேலை பார்க்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னா எந்த பொண்ணுக்கும் ஒரு தில்லு வேணும். அந்த தில்லு உனக்கு இருந்திருக்குமா சார்? நாட்டுக்கு என்னால சேவை செய்ய முடியலன்னாலும் சேவை செய்யறவங்களை கூப்பிட்டு விருந்து வைக்கிறது தான் என்னுடைய பழக்கம். இன்னைக்கு ராத்திரி இதே கோல்டன் பீச்ல உங்களுக்கு பயங்கரமான விருந்து. நீங்க எல்லாம் கண்டிப்பா வந்துடணும். சரி, விருந்துல ஏதாவது விசேஷம் உண்டா? இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் இப்ப எல்லாம் அனுமதிக்கிறது கிடையாது. இதை விட பெரிய விசேஷங்கள்லாம் உண்டு. கண்டிப்பா நீங்க எல்லாம் வந்துடணும். நான் வந்துங்களா? நடைய இப்படியா? அண்ணா, ஏன் அழற? நான் எங்க போனாலும் என் விதி என்ன விரட்டி அடிக்குது. யாருக்கு பயந்து இந்த வேஷத்தை போட்டேன்னு அந்த மைனர் சுந்தரம் என்ன பார்த்துட்டான். நான் உண்மையிலேயே அண்ணன் தானான்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்றான். அதனாலதான் இந்த விருந்துக்கு ஏற்பாடு பண்றான். நாம அதை கலந்துக்க வேண்டாங்க. நாம இதுல கலந்துக்காம இருந்தா தான் உன்னை அண்ணம்னு கண்டுபிடிச்சோம். கலந்துகிட்டு கணவன் மனைவின்னு காட்டிக்கிட்டா அவனால கண்டுபிடிக்க முடியாது. நீ பேசாம இரு, எல்லாம் நான் பாத்துக்க.